Okay, hi Manuel. Today is 22nd of June 2026. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவில் தான் ஆரம்பிச்சது. நம்ம இதுதானே நம்மளோட சார்ட்டு. ஸோ மார்க்கெட் இந்த கீழே உள்ள இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே இதை போய் மீட் பண்ணணும்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டாச்சு. ஆனால் இதை கிராஸ் பண்ணணுன்றது மைண்டுக்கு தெரியுது. பட் 6 என்ட்ரி போட்டாச்சு. இதில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இதில் வெளியே வந்துட்டேன். ஒரு 120 எவ்வளோ ருபீஸ் லாஸு. ஸோ அடுத்தது என்ட்ரி இங்கே எடுத்தேன். நல்ல என்ட்ரி. ஏன்னா பாரு, இதில் மூமெண்ட்டே இல்லை. இதில் மூமெண்ட்டு ஃப்ளாட்டு. ஆனால் இது கீழே வந்துட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது மேலே போகணும். கரெக்டாக நம்ம எப்போவுமே இங்கே எடுத்தா இதில் வெளியே வந்துடும். 92 102 அவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி பாயிண்ட்னா வெளியே வந்திருக்கணும். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன், இங்கே வரைக்கும் போகணும். இந்த மேலே ஒரு கோடு போட்டு வச்சுருக்குன்னா அங்கே வரைக்கும் போகணும்னு பெரிய டேஷ் மாதிரி உட்காந்தாச்சு. சரி, ஓகே. அது நம்மளுக்கு இன்றைக்கி நடக்கலை. ஸோ இன்றைக்கி 3 ட்ரேட் தான் எடுக்கணும். செகண்ட் ட்ரேட் எடுத்தேன். செகண்ட் ட்ரேட் வந்து இந்த இது தான். ஆனால் அந்த ட்ரேடில் எனக்கு என்னொன்னா, நீ நல்லா ஃபாலோ பண்ண சார்ட்டை பார்க்கல. ஆனால் நம்ம சம்டைம் உள்ளே போயிட்டுனா நல்லா 1000 இதுலலாம் உனக்கு 1100 அண்ட் சம்திங் ப்ராஃபிட் காமிச்சுது இந்த இடத்துல, இந்த பீக்கில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதை புக் பண்ணல. கீழே வந்து இதை தொட்டுட்டு அது மேலே போகணும் தான் நம்மளுக்கு தான் தெரியுமே. வேறு என்ன பண்ணுறது. 90 அதான் எதுவுமே ப்ராப்பராக ஒரு 20 பாயிண்ட் கொடுக்கல இன்றைக்கி. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதாவது 10 பாயிண்ட்டு 650லாம் இல்லை, ஸ்டாப் நம்ம என்ட்ரி ஆனதுலேருந்து ஒரு 10 காசு அதில் இருந்து தான் அது லாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு, செகண்ட் ட்ரேட். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அமைதியாக இருந்திருக்கும். அப்போவும் இல்லை. ஏன் நீ இந்த இடத்துல உள்ளே போன? சம் ரேண்டம் புல்லிஷ் கேண்டிலில் எதுக்கு உள்ளே போனேன்னு தெரில. அது இத்தனைக்கு இந்த மாதிரி கேண்டில் வந்துன்னு இது ஆப்வியஸாக இதோட லோ எடுக்க வரும். நீ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டாச்சு. இந்த இடத்துல 1324 கேண்டில் என்ட்ரி போட்டு இதில் ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு. புசுக்குன்னு அடிச்சிடுச்சு. சரின்னு 388 ரூபாயோ 400 லாஸு. 500 400 லாஸு. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி போட்டாச்சு. ஸ்டாப் லாஸை இவ்வளோ டைட்டு இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான் நம்ம வச்சுருந்தோம். மேனுவலாக பார்த்து வச்சுருந்தோம். எக்ஸிட் ஆகிருக்கலாம், ஆனால் எக்ஸிட் ஆகலை. திரும்ப இந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லி டார்கெட் வச்சுருந்தோம், ஆனால் ஆகலை. ஆனால் இது ஏன் நம்ம இப்படி மிஸ் பண்ணோன்னு தெரில. இந்த இடத்த இதை பார்த்துருக்கலாம். ஓகே, சம்ஹவ் மிஸ்ட். இன்றைக்கி ட்ரேடை பாதியில் வெளியே வந்திருக்கணும். இல்லாட்டி எதுன்னு கரெக்டாக வெளியே வர முடியல நம்ம. ஆனால் நான் இன்றைக்கி கரெக்டாக ட்ரேடை ஃபாலோ பண்ணேன். அடிக்கடி வந்து வெளியே வரல. அதுவே அவனுக்கு இது. பட் இன்னும் அந்த ரூல்ஸில் ஸ்டிக் ஆகிடும். ஒரு 3 ட்ரேட் தான் எடுக்கணும். அதை தாண்டிலாம் எடுக்காத. சரியா? ஓகே. மேபி யூ would have entered this part. இதில் என்ட்ராகி இதோட ஹைட்டில் க்ளோஸ் வச்சுருந்துருக்கலாம். இல்லாட்டி இதோட ஹைட்டுக்கு போகணும். உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ 51 இது 61, அவ்வளோதான். 10 பாயிண்ட்டு தான். 2 ட்ரேட் தான் இன்றைக்கி. ஆக்சுவல் நம்ம இதுபடி பார்த்தோன்னா இது இந்த இடத்த தாண்டவே மாட்டேன்ட்டு, அதனால நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஆனால் வேஸ்ட்டாக போச்சு. எடுத்துகிட்டு கீழே வந்துடும். கீழே வரோம். ஒரு ரெக்கவரி இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மார்க்கெட் ரொம்ப மந்தமாக போச்சு. நம்ம கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால கொஞ்சம் பிஸியாக வர போனோம். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் டுடே. ஓகே, கொஞ்சம் பார்த்து கவனமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளாடுனேன். ஸ்டில் மார்க்கெட் இஸ் புல்லிஷ் மோட். ஏன்னு தெரியல. நான் நியூஸ் பார்க்க மாட்டேன். பட் ஓகே, பார்த்துக்கலாம். திஸ் இஸ் த மார்க்கெட் டுடே. நீ நல்லா ஒத்து பார். இதில் ஏன் என்ட்ரி எடுத்த? ஃபஸ்ட்டு என்ட்ரி ஜோன், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் என்ட்ரி ஜோன். அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த். இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகே, Manuel, be cautious.
and follow the discipline, and God will bless you. Bye.